வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 2022ல் நம்மளோட சிலபஸில் கேட்ட கொஷின்ஸ். அதாவது நமக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், அதுக்கப்புறம் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், டிபெஞ்சர்ஸ் ரிடம்ஷன் இஷ்யூ, அதுக்கப்புறம் அண்டர் ரைட்டிங், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ். இதில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா ப்ரீவியஸாக சிலபஸ் வேறு இருந்தது. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நம்ம சிலபஸில் இருக்க கொஷின்ஸ் மட்டும் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். வால்டர் லிமிடெட் பர்ச்சேஸ் லேண்ட் அண்ட் பில்டிங் காஸ்டிங் rupees 20 lakh and in payment allotted 20,000 equity shares of rupees 100 each as fully paid. Further, the company issued 40,000 equity shares to the public. The shares were repayable as follows: on application 20, on allotment 40, on call 40. The public applied for all the shares which were allotted. All money were received. Give journal entries. பார்த்திங்கன்னா வால்டர் லிமிடெட் லேண்ட் அண்ட் பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக ஒரு 40,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க பப்ளிக்கு. அது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் 20, அலாட்மெண்ட் 40 அண்ட் கால் மணி 40 சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லை, ரொம்ப ஈஸியானது தான். ஓகே, 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த ஷேர் கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ். இப்போ இதுக்காக நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இது ஆல் த ஷேர்ஸ் வேர் அப்ளைடு இல்லையா, அது எல்லாமே அலாட் பண்ணிட்டாங்க. அது பாருங்கள், அது பப்ளிக் அப்ளைட் ஃபார் ஆல் த ஷேர்ஸ் விச் வேர் அலாட்டட். அப்போ இந்த 40,000 ஷேர்ஸ்மே பப்ளிக் அலாட் பண்ணியிருக்காங்க பப்ளிக்கு அப்படின்றது அர்த்தம். எஸ், ஃபர்ஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி பாஸ் பண்ணலாம். பாருங்கள், லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஏன்னா ஷேர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த 20 lakhக்கு, ஸோ அதை போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 40,000 ஷேர்ஸை ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் மணி பாஸ் பண்ணுறோமா, என்ட்ரி பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் 40,000, அப்ளிகேஷன் மணி 20 rupees இல்லையா, ஸோ 20 போட்டோம்னா 8 lakh வருது. இதை நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் 8 lakh போட்டாச்சு. ஓகே, எஸ். இப்போ அலாட்மெண்ட் மணி டியூ என்ட்ரி போடலாம். அலாட்மெண்ட் மணி டியூ என்ட்ரி பாருங்கள், ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல். அலாட்மெண்ட் மணி 40 rupees, ஸோ 40,000 into 40, 16 lakh வந்துருச்சு. இப்போ இந்த அலாட்மெண்ட் மணியை ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் 16 lakh. ஓகேவா? எஸ். அதே மாதிரி தான் கால் மணி இப்போ போடணும். கால் மணியும் 40 தான். அதுக்கு டியூ என்ட்ரி ஃபஸ்ட்டு. அப்போ ஷேர் கால் டு ஷேர் கேபிட்டல் 16 lakh பாருங்கள். இப்போ இந்த கால் மணியை ரிசீவ் பண்ண போகிறோம். அது என்ன என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கால், அதே 16 lakh. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். இதுக்கு 5 mark கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம இந்த அப்ளிகேஷன், அலாட்மெண்ட் அண்ட் கால் இதுக்கு மட்டும் என்ட்ரி போட்டால் போதும். ஓகே, அதுக்கு முன்னாடி அசெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஒரு என்ட்ரி, அவ்வளோதான். எஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? இது 5 mark. இப்போ 10 mark ப்ராப்ளம் பாருங்கள். A Limited invited applications for 10,000 shares of rupees 100 each at a discount of 5% payable as follows: on application 25, on allotment 34, on first and final call 36. இப்போ பார்த்தீங்கன்னா 34 + 36 எவ்வளவு, 70 + 25 95. அப்போ இந்த அலாட்மெண்ட் மணியில் நமக்கு டிஸ்கவுண்ட் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அலாட்மெண்ட் மணி 39 rupees. அதில் 5 rupees போக பேலன்ஸ் தான் இங்கே 34ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்கள், 5%. 100ல் 5% போட்டோன்னா 5 rupees. அப்போ இங்கே 39 minus 5 rupees டிஸ்கவுண்ட், இங்கே 34 வருது. ஏன்னா சில ப்ராப்ளமில் இங்கே டிஸ்கவுண்ட் அட்ஜஸ்டடுன்னு கொடுப்பாங்க. இப்போ இதில் எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சேன். இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 100 விட கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே டிஸ்கவுண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஒருவேளை 100க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கவுண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணலைன்னு அர்த்தம். ஓகே, எஸ். அப்ளிகேஷன்ஸ் வேர் ரிசீவ்ட் ஃபார் 9,000 shares அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் ஷேர்ஸ் வேர் அக்செப்டட். ஓகே, பாருங்கள், அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா 10,000. ஆனால் எவ்வளோ அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9,000 தான். அப்போ இது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஆல் மணி டியூ வேர் ரிசீவ்ட் எக்ஸப்ட் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ஆன் 100 shares which were forfeited. ஓகே, ஃபைனல் கால் பார்த்தீங்கன்னா 100 shares
பே பண்ணாததுனால அந்த ஷேர்ஸை forfeit பண்ணிட்டாங்க. Of the forfeited shares, 50 shares were reissued at rupees 90 as fully paid. 100 shares forfeit பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து 50 வந்து reissue பண்ணிட்டாங்க. Show necessary journal entries in the books of the company. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு forfeited entry போடணும் அண்ட் ரீஇஷ்யூ என்ட்ரியும் பாஸ் பண்ணணும். இப்போ இது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றதுனால இந்த 9,000க்கு தான் நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும். எஸ், இப்போ 9,000 இன்ட்டு அப்ளிகேஷன் மணி. ஓகே, பாருங்கள் எவ்வளோ வருது, 2,25,000 பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி. இப்போ இதை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல், அதே 2,25,000. ஓகேவா? இப்போ அலாட்மெண்ட் மணிக்கான என்ட்ரி. அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டோடு இருக்குது. அப்போ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போடணும். பாருங்கள், ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். டிஸ்கவுண்ட் 5 ரூபா, அலாட்மெண்ட் 34, ஷேர் கேபிட்டல் 39. ஓகேவா? எஸ். இப்போ நம்ம ஷேர் அலாட்மெண்ட் மணியை நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். எவ்வளவு வாங்கணும்? 3,06,000 வாங்குவோம். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் 3,06,000. ஓகேவா? இப்போ கால் மணிக்கான என்ட்ரி 36 வந்து டியூ போடும்பொழுது ஃபுல்லாக இந்த 9,000 ஷேர்ஸ்க்கு போடணும். ரிசீவ் பண்ணும்போது இந்த 100 ஷேர்ஸ்க்கு நம்ம கால் மணி கம்மியாக வாங்க போகிறோம் இல்லையா? எஸ். முதல்ல டியூ என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் கால் டு நமக்கு ஷேர் கேபிட்டல். இங்கே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் கொடுத்ததுனால நம்மளும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் போட்டுட்டோம். 9,000 இன்ட்டு 36, 3,24,000 வருது. இது வந்து டியூ என்ட்ரி. இப்போ ரிசீவ் பண்ணும்போது 100 ஷேர்ஸ்க்கு பே பண்ணல இல்லையா கால் மணி, அதனால் 9,000 மைனஸ் 100 போடணும். 8,900க்கு மட்டும்தான் இந்த 36 rupees வாங்குவாங்க. ஓகே, பாருங்கள் 3,20,400. இப்போ இந்த பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கால்ஸ் இன் அரியர் 100 ஷேர்ஸ்க்கு 36 rupees, அதாவது 3,600 வந்து கால்ஸ் இன் அரியர் நமக்கு. புரியுதா? ஏன்னா கால் மணி ரிசீவ் பண்ணலை. இப்போ ஷேர்ஸை forfeit பண்ண போகிறாங்க. எத்தனை ஷேர்ஸு? அந்த கால் மணி பே பண்ணாத 100 ஷேர்ஸை forfeit பண்ணுறாங்க. ஓகேவா? எஸ், அதுக்கான என்ட்ரி போடலாம். பாருங்கள், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் forfeiture அக்கௌண்ட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டு டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ. அதாவது நமக்கு வந்து இஷ்யூ பண்ணும்பொழுது டிஸ்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது forfeitedல வரும். அப்போ ஷேர் கேபிட்டலில் பாருங்கள் 100 shares 100 rupees 10,000. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து 36 இல்லையா? அப்போ 100 இன்ட்டு 36 3,600. டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 5 rupees இல்லையா? அப்போ 100 இன்ட்டு 5 500. இது பேலன்சிங் ஃபிகர். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4,100 வருது. இது 10,000. ஸோ இங்கே 5,900. இது பேலன்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா forfeit பண்ணது 100 shares, ஆனால் ரீஇஷ்யூ பண்ணுறதுனா 50 shares தான் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. எவ்வளோக்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்கன்னா 90 rupees. அப்போ ரீஇஷ்யூக்கான என்ட்ரி பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ அக்கௌண்ட் டெட்டார், ஷேர் forfeiture அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல். ஓகே, 50 shares எவ்வளோ ருபீஸ்க்கு? 90 rupeesக்கு. டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா, அதனால் டிஸ்கவுண்ட் 50 இன்ட்டு 5. அதுக்கப்புறம் இங்கே 50 இன்ட்டு 100 போட்டுடுவோம், 5,000 வருது. ஸோ இந்த பேலன்சிங் ஃபிகர் 250. அது வந்து நமக்கு ஷேர் forfeiture. ஓகே, எஸ். இப்போ நமக்கு கேபிட்டல் ரிசர்வ்க்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா இந்த ரீஇஷ்யூ பண்ண ஷேர்ஸ்க்கு தான் பண்ணணும். எவ்வளோ ரீஇஷ்யூ பண்ண ஷேர்ஸ்? 50 shares. ஓகே, அப்போ அந்த 50க்கு எவ்வளோ ருப்பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே forfeiture பாருங்கள் 59 இருக்கா, இங்கே forfeiture பாருங்கள் நமக்கு எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. அப்போ 59 மைனஸ் 5 54ஓட மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? 50 இன்ட்டு 54 எப்படி வந்ததுன்ட்டு? 100 shares forfeit பண்ணாங்க, ஆனால் ரீஇஷ்யூ பண்ணது 50 தான். அப்போ நம்ம இந்த கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த 50 sharesக்கு தான் போடணும். அப்போ இங்கே forfeited பார்த்தீங்கன்னா 59, இங்கே forfeited பார்த்தீங்கன்னா 5. அப்போ 59 மைனஸ் 5 போட்டிங்கன்னா 54. அப்போ அதை போட்டிங்கன்னா 2,700 வருது. ஓகே, இதை வந்து நம்ம கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா இந்த ப்ராப்ளம்? ஓகே. K Limited issued 1,20,000 preference shares of ₹10 each. The whole issue was underwritten by Malan for maximum commission permitted by law. Applications for 1 lakh shares were received in all. Determine the net liability of Malan and commission payable to him. ஓகே, இப்போ நம்ம வந்து மாலனோட நெட் லயபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அண்ட் கமிஷன் பேயபிள் டு ஹிம் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கமிஷன் வந்து மாலனுக்கு பே பண்ணணும் அப்படின்றத கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா
கே லிமிட்டெட்ன்றது 1,20,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா 1,00,000 அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஃபுல் இஷ்யூமே அண்டர் ரிட்டன் பை மாலன். அண்டர் ரைட்டர் மொத்த ஷேர்ஸுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு, கேரண்டி கொடுக்குறாரு. 1,20,000 ஷேர்ஸுமே சேல் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆனால் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 1,00,000க்கு தான் வந்திருக்கு. அப்போ அந்த பேலன்ஸ் 20,000 யார் எடுத்துப்பா அப்படின்னா அண்டர் ரைட்டர் எடுத்துப்பார். ஓகே, எஸ், இப்போ போடலாமா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நெட் லயபிலிட்டி ஆஃப் த அண்டர் ரைட்டர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, கிராஸ் லயபிலிட்டி பார்த்திங்கன்னா 1,20,000, அதாவது இஷ்யூ பண்ணுற 1,20,000மே கிராஸ் லயபிலிட்டி. அதில் வந்து 1,00,000 ஷேர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன்ஸ். அப்போ இதில் வந்து மார்க்டும் இருக்கலாம், அன்மார்க்டும் இருக்கலாம். அப்போ அப்ளிகேஷன் ரிசீவ்டு பார்த்திங்கன்னா 1,00,000. அப்போ அந்த பேலன்ஸ் 20,000 தான் நெட் லயபிலிட்டி ஆஃப் தி அண்டர் ரைட்டர். ஓகேவா? எஸ். இப்போ இதில் வந்து நமக்கு கமிஷன் கொடுக்கணும், அண்டர் ரைட்டருக்கு கமிஷன் கொடுக்கணும். இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா பர்சன்டேஜ் கொடுக்கல, மேக்ஸிமம் கமிஷன் பர்மிட்டட் பை லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மேக்ஸிமம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. இப்போ ஈக்விட்டி ஷேராக இருந்ததுன்னா அண்டர் ரைட்டர்கிட்ட இருக்க அமௌண்ட்லேயே ஒரு 2.5% மேக்ஸிமம். அதே மாதிரி பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் ஒரு 2.5%. அதாவது கிராஸ் லயபிலிட்டி மொத்தத்துக்குமே 2.5% தான். ஓகேவா? இது ஈக்விட்டி ஷேராக இருந்துச்சுன்னா. இதுவே டிபெஞ்சர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகுது. ஓகே, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேரும் டிபெஞ்சரும் ஒரே ரூல் தான் சொல்கிறாங்க. அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு டிபெஞ்சர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அண்டர் ரைட்டர்கிட்ட இருக்குது அப்படின்னா அப் டு 5 lakhனா 2.5%. இப்போ பாருங்கள், நெட் லயபிலிட்டி ஆஃப் தி அண்டர் ரைட்டர், இது அண்டர் ரைட்டர்கிட்ட இருக்குது. அப் டு எவ்வளவு? 5 lakh தானே. பிகாஸ் 20,000 ஷேர்ஸ், ஒரு ஷேரும் 10 rupees தான். அப்போ இது 5 lakhக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இதுக்கு 2.5%. ஓகே, இதுவே வந்து 5 lakhக்கு எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா 2% வரும். புரிஞ்சுக்குங்க. அப் டு 5 lakh அண்டர் ரைட்டர்கிட்ட இருக்க நெட் லயபிலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 2.5%. எக்ஸீட்ஸ் 5 lakh அப்படின்னா 2%. ஆனால் இதுவே வந்து பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதாவது பப்ளிக் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க, இந்த 1 lakh. அப்போ 1 lakh into 10 போட்டோன்னா 10 lakh ஆகிடுது. இது பார்த்திங்கன்னா அப் டு 5 lakhக்கு 1.5%. இது வந்து என்ன ஆயிடுச்சு? எக்ஸீட் ஆயிடுச்சு 5 lakh. அப்போ இதுக்கு 1%. புரியுதா? இந்த வந்து பர்சன்டேஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். கொடுத்துருக்க பர்சன்டேஜ் எடுத்து போடுறது அப்படியே நம்ம போட்டுடலாம். ப்ராப்ளமில் ஸ்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா இது மாதிரி மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஈக்விட்டிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே 2.5% தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் டிபெஞ்சர்ஸ்க்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கும் வேரி ஆகுது. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னது. அண்டர் ரைட்டர்கிட்ட இருக்க நெட் லயபிலிட்டி அப் டு 5 lakhனா 2.5%, மோர் தென் 5 lakhனா 2%. பப்ளிக் கிட்ட இருக்க அமௌண்ட்டுக்கு பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா இட் இஸ் அப் டு 5 lakh அப்படின்னா 1.5%, மோர் தென் 5 lakh அப்படின்னா 1%. இப்போ எந்த கேட்டகரியில் வருதுன்னா அண்டர் ரைட்டர்கிட்ட இருக்கிறது வந்து அப் டு 5 lakh, பப்ளிக் கிட்ட இருக்கிறது மோர் தென் 5 lakh. அப்போ இதுக்கு 2.5%, இதுக்கு 1% போட போகிறோம். பாருங்கள், அமௌண்ட் எக்ஸைடிங் ₹5 lakh அப்படின்னும் போது 1%. ஏன்னா இது பப்ளிக் கிட்ட இருக்குது. 5 lakhக்கு மேலே போச்சு. பிகாஸ் 1 lakh into 10 வந்து 10 lakh ஆகிடுது. இப்போ இது பார்த்திங்கன்னா அப் டு 5 lakh, இது வந்து 20,000 into 10, அப்போ எவ்வளவு? 2 lakh தான் வருது. திஸ் இஸ் அப் டு 5 lakh கேட்டகரியில் வந்துடுது. அப்போ 2.5 இது அண்டர் ரைட்டர்கிட்ட இருக்குது, இது பப்ளிக் கிட்ட இருக்குது. அப்போ மொத்த கமிஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 தான் கமிஷன், டோட்டல் கமிஷன் பேயபிள் டு அண்டர் ரைட்டர். இதில் ஆக்சுவலி ஜேர்னல் என்ட்ரி கேட்கல, இருந்தாலும் நம்ம இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறதுன்றது சொல்கிறேன். எஸ், பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பப்ளிக் கிட்ட கொடுத்தது. ஓகே, 10 lakh. பிகாஸ் 1 lakh ஷேர்ஸ் யார் எடுத்துக்கிறா? பப்ளிக் தான் எடுத்துக்கிறாங்க. 20,000 தான் அண்டர் ரைட்டர் எடுத்துக்கிறாரு. 20,000 into 10 பாருங்கள், 2 lakh அண்டர் ரைட்டர்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ இவருக்கு கமிஷன் கொடுக்கணும். அதுக்கான என்ட்ரி கமிஷன் அமௌண்ட் நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல, 15,000 சொல்லிட்டு. அண்டர் ரைட்டர் கமிஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மாலன் அக்கௌண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து மாலன் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணணும். பிகாஸ் இவ்வளோ ருப்பீஸ் வந்து அண்டர் ரைட்டர் நமக்கு தரணும். அதில் நம்ம வந்து
கமிஷன் இவ்வளோவா அவருக்கு தரணும். அப்போ 2 லேக்கில் 15,000 போயிடுச்சு அப்படின்னா அண்டர் ரைட்டர் தர வேண்டியது 1,85,000. அதை வந்து நம்ம இங்கே பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு மாலன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் டியூ ஃப்ரம் அண்டர் ரைட்டர் கலெக்ட் பண்ண வேண்டியது. ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே பாருங்கள். The following extract from the balance sheet of Gayatri Company Limited as on 31st December 2016 is given to you. Share capital 2 lakh equity shares of rupees 10 each, rupees 20 lakh, 3 lakh 6% redeemable preference shares of rupees 10 each, 30 lakh, capital reserve rupees 15 lakh, general reserve rupees 9 lakh, profit and loss account rupees 25 lakh 50,000. The company exercised its option to redeem the preference share on 1st January 2017. The company has sufficient cash. Give journal entries to record the redemption. பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஒன்றுமே இல்லை. இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. இதில் கேபிட்டல் ரிசர்வ் நம்ம எடுக்கலாமா அப்படின்னா நம்ம வந்து இந்த ரிடம்ஷனுக்காக கேபிட்டல் ரிசர்வை எடுக்கக்கூடாது. அப்போ நமக்கு அந்த கேபிட்டல் ரிசர்வே நமக்கு வராது பிக்சரில். ஓகே, இதில் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கா அப்படின்னா அதை மாதிரி எதுவுமே கொடுக்கல இன்ஃபர்மேஷன். எவ்வளோ ரெடீம் பண்ணணும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு 30 lakh தரணும். ஓகே, அந்த 30 lakh வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவும் கிடையாது அண்ட் வேறு எதுவும் இன்ஃபர்மேஷனும் இல்லை. நமக்கு சிம்பிளாக ஜென்ரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. இது மூலமாக தான் நம்ம ரிடீம் பண்ண போகிறோம். எஸ். இப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு என்ன அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மைனஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ. ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளவு? 30 lakh. ஏன்னா இந்த 30 lakh தான் ரெடீம் பண்ண போகிறோம் இல்லையா? 30 lakh. ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளவு அப்படின்னா 0 தான். பிகாஸ் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் இஷ்யூ பற்றி இஷ்யூ பண்ணணும், ரிடம்ஷன் வந்து இஷ்யூ பண்ணி ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக தான் பண்ணுறோம், அது மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே ப்ரொவைட் பண்ணாததுனால நம்ம வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ 0 சொல்கிறோம். அப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது 30 lakh rupees தான். முதல்ல இப்போ ஃபஸ்ட்டு டியூ என்ட்ரி, ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம எவ்வளவு தரணும் அப்படின்றதுக்கான டியூ என்ட்ரி. ப்ரீமியம்லலாம் இல்லை, ஜஸ்ட் இது பார் தான். பிகாஸ் வேறு எதுவுமே கொடுக்காததுனால நம்ம பாருன்ட்டே அசியூம் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் 30 lakh. ஏன்னா நம்ம அவ்வளோ தானே தரணும். 3 lakh of rupees 10 each அப்படின்னும் போது 30 lakh rupees நம்ம தரணும். ஓகே, இப்போ இந்த 30 lakh எதுலேருந்து தரப்போகிறோம் அப்படின்னா இந்த கேபிட்டல் ரிசர்வ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு இது டிவிசிபிள் ப்ராஃபிட் கிடையாது, கேபிட்டல் ரிசர்வ் அதில் வராது. ஓகே, இப்போ நம்ம வந்து எதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஜென்ரல் ரிசர்வ் 9 lakh இருக்குது இல்லையா, அந்த 9 lakhமே நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 25 lakh 50,000 இருக்குது, அதையுமே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு தேவை எவ்வளவு அப்படின்னா 30 lakh தான் தேவை. அப்போ 30 lakhல ஃபஸ்ட்டு 9 lakh ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து எடுத்துக்கலாம் அண்ட் பேலன்ஸ் 21 lakh பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அதுக்கான என்ட்ரி தான் ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். பாருங்கள், 9 lakh வந்து ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து கொடுத்தாச்சு அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து 21 lakh கொடுத்தாச்சு. மொத்தம் பார்த்திங்கன்னா 30 lakh வந்து நம்ம வந்து ரிசர்வ்லேருந்தே எடுத்து கொடுத்துட்டோம். ஓகே, பிகாஸ் இங்கே ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவுமே இல்லாததுனால ரிசர்வ்லேருந்தே நம்ம பே பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன என்ட்ரி பாஸ் பண்ணணும்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு பே பண்ணணும் இல்லையா? எஸ், இது டியூ என்ட்ரி. இப்போ வந்து ஷேர் ஹோல்டருக்கு பே பண்ண வேண்டியது. பிகாஸ் இங்கே என்ன போட்டிருக்கான் பாருங்கள், த கம்பெனி ஹேஸ் சஃபிஷியன்ட் கேஷு இருக்குதுன்னு சொல்லிட்டான். பாருங்கள், ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, 30 lakh பேமெண்ட்டுக்கு போட்டாச்சு. ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரை செட்டில் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ரிடம்ஷனுக்கான என்ட்ரி. ஓகே, ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ராஜா கம்பெனி லிமிடெட் இஸ் அ கம்பெனி with an authorized capital of 5 lakh divided into 5,000 equity shares of rupees 100 each. The following are the balances extracted from the ledger as on 31/12/1985. இது பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், வேஜஸ், டிஸ்கவுண்ட் அலவுட், இன்சூரன்ஸ் அப் டு 31/3/86. அதாவது ப்ரீபெய்டு இருக்குது 3 மாதத்துக்கு. பிகாஸ் நம்மளோட அக்கௌண்ட்ஸ் க்ளோசிங் எப்போன்னா 31/12/85.
ஆனால் நம்மக்கிட்ட இருக்க இன்சூரன்ஸ் எப்போ பே பண்ணியிருக்காங்கன்னா 31/3/86 வரைக்கும் பே பண்ணியிருக்காங்க. salaries, rent, general expenses, printing, advertisement, bonus, debtors, plant, furniture, bank, bad debts, calls and arrear. ஓகே, இதெல்லாம் டெபிட் பேலன்ஸ். அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் பாருங்கள். சேல்ஸ், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டார், ரிசர்வ், லோன் ஃப்ரம் மேனேஜிங் டைரக்டர், ஷேர் கேபிட்டல். இது பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்சஸ். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31/12/1985 and a balance sheet as on that date. The following further information is given. Closing stock was valued at rupees 1,91,500. Depreciation on plant at 15% and furniture at 10% should be provided. A tax provision of rupees 8,000 is considered necessary. The director declared an interim dividend on 15/8/85 for 6 months ending June 30th, 1986 at 6%. Provide for corporate dividend tax at 17%. ஓகே, இப்போ நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் டெப்ரிசியேஷன் இருக்குது, டேக்ஸ் ப்ரொவிஷன் இருக்குது, இன்டரம் டிவிடெண்ட் இருக்குது. ஓகே, அந்த இன்டரம் டிவிடெண்ட்டுக்கு கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் வந்து நம்மளை போட சொல்லியிருக்காங்க. எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நமக்கு நோட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம நோட்ஸ் முதல்ல போடலாம். இப்போ நோட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதில் இந்த சேல்ஸ் வரும். ஓகே, இப்போ இதுதான் ஃபார்மேட் பாருங்கள். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1, அதர் இன்கம் 2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா டோட்டல் ரெவென்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் அண்ட் டேக்ஸ் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டோட நம்ம டேக்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணோன்னா ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் கிடைக்கும். எஸ், இப்போ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1 நோட் நம்ம போடலாமா? பாருங்கள், அதில் சேல்ஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை, அதனால் அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நோட் நம்பர் 2 பார்த்திங்கன்னா அதர் இன்கம், அதில் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இருக்குது பாருங்கள், 3,150, அதை போட்டாச்சு. அவ்வளோதான் நோட் நம்பர் 2லேயும். நோட் நம்பர் 3 பார்த்திங்கன்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு, அதில் ஓப்பனிங் ஸ்டாக் போட்டாச்சு 50,000. இதோட பர்ச்சேஸ் ஆட் பண்ண போகிறோம் 2 lakh. இதோட க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ பாருங்கள், 1,91,500. ஓகே, இப்போ இதை மைனஸ் பண்ணால் வரது தான் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம், 58,500 வந்துருச்சு. ஓகே, இப்போ நோட் நம்பர் 4 பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், அதில் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற வேஜஸ் வரும். அண்ட் இங்கே சேலரி இருக்குது அண்ட் போனஸ் இருக்குது, இது எல்லாமே வரும். பாருங்கள், வேஜஸ் போட்டாச்சு 70,000, சேலரி பாருங்கள் 18,500 அண்ட் போனஸ் பார்த்திங்கன்னா 10,500. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், 99,000 வருது. இதுதான் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? எஸ். இப்போ நோட் நம்பர் 5 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபினான்ஸ் காஸ்ட் இங்கே எதுவுமே இல்லை. ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட்டோ இல்லாட்டி டிவிடெண்ட்டோ எதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே போட வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்கள், எதுவுமே இல்லாததுனால ஃபினான்ஸ் காஸ்ட் நில்லு. இப்போ நோட் நம்பர் 6 பார்த்திங்கன்னா டெப்ரிசியேஷன் பிளான்ட்டில் 15%, ஃபர்னிச்சரில் 10%. பிளான்ட் பாருங்கள் 1,80,500ல் 15% போட்டோன்னா 27,075 வருது. அண்ட் இதில் ஃபர்னிச்சரில் பார்த்தீங்கன்னா 10% இல்லையா, அப்போ 17,100 × 10% போட்டோன்னா 1,710. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வரது தான் நமக்கு வந்து டெப்ரிசியேஷன் 28,785. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க இந்த டோட்டலை, பிகாஸ் நம்ம வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இதை ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். எஸ், இப்போ நோட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அலவுட் இருக்குது பாருங்கள், அது. அப்புறம் இன்சூரன்ஸ் இருக்குது, இதில் ப்ரீபெய்டு இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிக்கலாம். 6,720. எத்தனை மாதம் ப்ரீபெய்டு? 3 மாதம் முன்னாடியே பே பண்ணிட்டாங்க. அப்போ அதை 3 monthsக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3/12 போட்டு அதை மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ 5,040 தான் கரண்ட் இயருக்கு. ஓகே, எஸ். அதுக்கப்புறம் ரெண்ட் வரும், அதுக்கப்புறம் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் வரப்போகுது, அதுக்கப்புறம் பிரிண்டிங்கும் வரும், அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் வேறு என்ன இருக்குது, டெட்டாஸ் இருக்குது, பிளான்ட் இருக்குது, ஃபர்னிச்சர், பேங்க்கு, பேட் டெட்ஸ் வரும். பேட் டெட்ஸ் போட்டாச்சு. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வரது தான் அதர் எக்ஸ்பென்சஸ். ஓகே, பாருங்கள் 33,590. இப்போ இது 7 நோட்டோட டோட்டலையும் நோட் பண்ணி வச்சிங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள்,
எஸ் பாருங்கள், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் போட்டுட்டோம், அதர் இன்கம் போட்டோம், அது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா டோட்டல் ரெவென்யூ கிடைக்குது. அப்புறம் மெட்டீரியல் கன்சியூம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் 99,000. அப்புறம் டெப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இங்கே 2,19,875 வருது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் வரது தான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 1,08,275. இதில் வந்து டேக்ஸை நம்ம மைனஸ் பண்ணோம், கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேக்ஸ் ப்ரொவிஷன் ஆஃப் 8,000 இஸ் கன்சிடர்ட் நெசசரின்ட்டு. ஸோ அதனால் 8,000 போட்டிருக்கோம். ஸோ இதை மைனஸ் பண்ண வரது தான் ப்ராஃபிட். இதுதான் வந்து 1,02,275 தான் கரண்ட் இயர் ப்ராஃபிட். ஓகேவா? எஸ், இப்போ பேலன்ஸ் ஷீட் போடணும். பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் தெரியும் இல்லையா, இந்த ஃபார்மேட்டில் இந்த நோட்டெல்லாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கு தனித்தனியாக நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல், நோட் நம்பர் 2 ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இது மாதிரி நம்ம நோட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர் ஃபண்டில் ஷேர் கேபிட்டலில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஆத்தரைஸ் கேபிட்டல் இருக்குது பாருங்கள், 5 lakh இல்லையா. இது வந்து நம்ம சும்மா காட்டினா போதும், இந்த 5 lakh அப்படியே சும்மா காட்டினா போதும். நம்ம இதை வந்து எந்த ஒரு அடிஷனோ எதுவும் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆத்தரைஸ் கேபிட்டல்ன்றது ஜஸ்ட் நம்ம ஷோ பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ ஷேர் கேபிட்டல் பாருங்கள் இருக்குது நமக்கு, இங்கே பாருங்கள் 2,50,000. அதில் கால்ஸ் அண்ட் அரியர் இருக்குது பாருங்கள் 5,000, அதை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, கால்ஸ் அண்ட் அரியர் மைனஸ் பண்ணோன்னா 2,45,000 வருது. இதுதான் நம்ம ஷேர் கேபிட்டல். இப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் பாருங்கள் பிகினிங்கில் இருக்குது பாருங்கள் 6,220, அதுதான் பேலன்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். அப்புறம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ப்ராஃபிட்டு, அதை ஆட் பண்ணுறோம். ப்ராஃபிட் ஃபார் த இயரில் 1,02,275 நம்ம கண்டுபிடிச்சது. ஓகே, ஆட் பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து என்ன மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ரோப்ரியேஷன் எல்லாம் மைனஸ் பண்ணணும். இங்கே அப்ரோப்ரியேஷன் பார்த்திங்களா நமக்கு என்னென்ன இருக்குன்னா இன்டரிம் டிவிடெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த இன்டரிம் டிவிடெண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, 2,45,000. ஓகே, இது என்னதுன்னா கேபிட்டல் 2,45,000ல் 6% டிவிடெண்ட், இன்டரிம் டிவிடெண்ட், அது போட்டோன்னா 14,700 வருது. அப்போ இந்த 14,700ல் இந்த கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் 17% போடணும். ஓகே, இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினாலும் சரி இந்த 17% இன்டரிம் டிவிடெண்ட்லேயும் ப்ரப்போஸ் டிவிடெண்ட்லேயும் போடணும். ஓகே பாருங்கள், 14,700ல் 17% போட்டிங்கன்னா 2,499 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா, மைனஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட்டோட நம்ம ரிசர்வ் ஆட் பண்ணிக்கலாம். ரிசர்வ் பாருங்கள் 25,000. ஓகே, அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸோட டோட்டல் கிடச்சிருச்சு. இதை தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்ற ஹெட்டிங்கில் போட போகிறோம். ஓகேவா? எஸ். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நோட் நம்பர் 3 லாங் டேர்ம் borrowing. பாருங்கள், லோன் ஃப்ரம் மேனேஜிங் டைரக்டராக நம்ம லாங் டேர்ம் borrowingல காமிச்சிருக்கோம் 15,700. ஓகே, எஸ். இப்போ நோட் நம்பர் 4 எதுவுமே இல்லை. ஓகே, ஷார்ட் டேர்ம் borrowing நில். நோட் நம்பர் 5 பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரேட் பேயபிள்ஸ், அதில் கிரெடிட்டார் இருக்குது இல்லையா 35,200, அதை போட்டாச்சு. அடுத்து நோட் நம்பர் 6 ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன், நம்ம இங்கே இருக்குது பாருங்கள் 8,000 ப்ரொவிஷன், அதுக்கப்புறம் கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸு இங்கே வரும் 2,499. அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10,499. இதுதான் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். சரியா? எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோட் நம்பர் 7 இன்டரிம் டிவிடெண்ட் பேயபிள். நம்ம வந்து கண்டுபிடிச்சோம்ல, அதாவது இந்த 2,45,000 கேபிட்டல்லேருந்து கால்ஸ் இன் அரியரை மைனஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா 6% இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் இந்த 14,700. பார்த்துக்கோங்க, கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ்ன்றது ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனில் வருது, அதை கரண்ட் லயபிலிட்டியில் இன்டரிம் டிவிடெண்ட் பேயபிள் வருது. ஓகே, எஸ். இப்போ வந்து நம்ம லயபிலிட்டி எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அசட் ஃபஸ்ட்டு நோட் நம்பர் 8 பார்த்திங்கன்னா டேஞ்சபிள் அசட்டில் நமக்கு பிளான்ட் இருக்குது, லெஸ் டெப்ரிசியேஷன் 1,80,500 மைனஸ் டெப்ரிசியேஷன் போட்டோன்னா 1,53,425. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சரும் பார்த்திங்கன்னா 17,100, அதில் 10% டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணோன்னா 15,390. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் 1,68,815. ஓகேவா? எஸ். இப்போ நோட் நம்பர் 9 இன்டான்ஜிபிள் அசட் எதுவும் கிடையாது. ஓகே, அப்புறம் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் எதுவும் கிடையாது. நோட் நம்பர் 10. இப்போ 11 இருக்குது அடுத்து
பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அதில் டேட்டாஸ் வரும் இல்லை 38,700 போட்டாச்சு. அடுத்து நோட் நம்பர் 12 ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸில் இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு ஓகே 1680 3 மாதத்துக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ நோட் நம்பர் 13 எதுவும் இல்லை நில்லு. ஓகே நோட் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க இல்லையா 1,91,500 ஸோ அதை போட்டாச்சு. நோட் நம்பர் 15 நம்மளுக்கு வந்து பேங்க் பாருங்கள் கேஷ் அட் பேங்க் 34,700 அவ்வளோதான். இது அசட் எல்லாம் ஓகே லயபிலிட்டி எல்லாம் நோட் பண்ணி வச்சிங்களா இது அசட் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த ஃபார்மேட்டில் ஃபில் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் லயபிலிட்டி எல்லாமே போட்டாச்சு. டோட்டல் வந்து 4,35,395 அதே மாதிரி அசட் எல்லாத்தையும் போட்டாச்சு அதோட டோட்டலும் 4,35,395 ஓகே ரெண்டுமே வந்து டேலி ஆகிடுச்சு. நம்ம ப்ராப்ளம் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான சாப்டர் இது. எந்த நோட்டில் எது வரணுன்றது தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். எஸ் பாருங்கள் calculate the amount of goodwill on the basis of 3 years purchase of the last 5 years average profit. The profit for the last 5 years are first year 4,800, second year 7,200, third year 10,000, fourth year 3,000, fifth year 5,000. ஓகே இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் நம்ம குட்வில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஸ் இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும் இல்லையா பாருங்கள் குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னென்னா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் இஸ் நத்திங் பட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஒருவேளை இங்கே லாஸ் எதாக இருந்துச்சுன்னா அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருஷம் டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க 5 years டேட்டா கொடுத்துருக்காங்க அப்போ டிவைடட் பை 5 போட போகிறோம். எஸ் இப்போ 4,800 + 7,200 + 10,000 + 3,000 + 5,000 டிவைடட் பை 5 எஸ் போட்டாச்சு. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் பாருங்கள் நமக்கு 6,000 கிடச்சிருச்சு. இப்போ குட்வில்லோட ஃபார்முலா படி ஆவரேஜ் ப்ராஃபிட் அதாவது 6,000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன் த பேசிஸ் ஆஃப் 3 years purchase of the last 5 years profit. ஓகே அப்போ 3 years purchase அப்போ 6,000 இன்டூ 3 போட்டோன்னா 18,000 வருது. இதுதான் வேல்யூ ஆஃப் குட்வில். இதுக்கு 5 மார்க் பாருங்கள் ரொம்ப ஈஸி இல்லையா. எஸ் இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் பேப்பரில் குட்வில்லில் ஒரு 5 மார்க்கும் அண்ட் ஷேர்ஸில் வந்து 10 மார்க்கும் கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் அதாவது 2022 கொஷின் பேப்பர் நவம்பர் கொஷின் பேப்பரில் ரெண்டுமே குட்வில் சாப்டர்லேருந்தே கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். A firm earned net profit during the last 3 years as follows. 3 வருஷத்தோட ப்ராஃபிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் 36,000, செகண்ட் இயர் 40,000, தேர்ட் இயர் 44,000. The capital investment of the firm is rupees 1 lakh. A fair return on the capital having regard to the risk involved is 10%. ஓகே இப்போ இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகே இந்த ரிஸ்க் இன்வால்வ்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பர்சன்டேஜ்ன்றது என்ன அப்படின்னா நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபேர் ரிட்டர்ன் பாருங்கள். ஓகே அது நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆன் த பேசிஸ் ஆஃப் 3 years பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். இது சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் நம்ம குட்வில் வந்து அசர்டைன் பண்ண சொல்கிறாங்க. சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகே அந்த சூப்பர் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் தான். ஓகேவா இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். நார்மல் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டும் இந்த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். பிகாஸ் நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான். கேபிட்டல் எம்ப்ளாய்டும் இருக்குது அண்ட் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரலாகவே நம்ம இதை போட்டு முடிச்சிடலாம். பிகாஸ் இதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சா ஆவரேஜ் ப்ராஃபிட் வரப்போகுது. இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னா நார்மல் ப்ராஃபிட் வரப்போகுது. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் சூப்பர் ப்ராஃபிட் கிடச்சிட போகுது. அந்த சூப்பர் ப்ராஃபிட்டோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வச்சோன்னா குட்வில் கிடச்சிட போகுது. ரொம்ப ஈஸி ஓரலாகவே சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். 10 மார்க் கொஷினாக கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் உங்களை சொல்கிறேன் இந்த குட்வில் அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸ் சாப்டரை ரொம்ப தரவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் 15 மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். அண்ட் தியரி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 20 மார்க் வந்துடும் இந்த சாப்டர்லேயே. ஓகே எஸ் இப்போ போடலாமா பாருங்கள். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 36,000
ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 44,000 டிவைடட் பை 3 பிகாஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இல்லையா? அப்போ 3 வருஷம் டேட்டா தான் நம்மக்கிட்ட இருக்குது, அதாவது 3 வருஷம் ப்ராஃபிட் இருக்குது, அதனால் டிவைடட் பை 3 போடுறோம். பாருங்கள் 40,000 வந்துருச்சு. ஓகே, எஸ். இப்போ இந்த 40,000ன்றது ஆவரேஜ் ப்ராஃபிட், நமக்கு தேவை நார்மல் ப்ராஃபிட் வேணும். அப்போ அதுக்கு பாருங்கள் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்றது இந்த 1 lakh தான், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இந்த 10% போட்டோன்னா 1 lakh இன்ட்டு 10% 10,000. ஓகே, எஸ். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் இருக்குது, நார்மல் ப்ராஃபிட் இருக்குது. சூப்பர் ப்ராஃபிட் போடலாமா? 40,000 மைனஸ் 10,000 எவ்வளோ பாருங்கள் 30,000 தான் சூப்பர் ப்ராஃபிட். இப்போ குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? எஸ், சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்மளோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் பாருங்கள் 3 years. அப்போ பாருங்கள் 3 years அப்படின்னும் போது 30,000 இன்ட்டு 3 போட்டோன்னா 90,000. இது தான் வேல்யூ ஆஃப் குட்வில். சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் படி வேல்யூ ஆஃப் குட்வில் இஸ் 90,000. ரொம்ப ஈஸி இல்லையா? எஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.